காலையிலே எந்திரிச்சு என் பையனை கடைக்கு போயிட்டு வான்னு சொன்ன உடனே என் பையன் பாருங்கள் எவ்வளோ டென்ஷன் ஆகி 2 கவரில் வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். ஆடி 18க்கு சாமி கும்பிட்றதுக்கு பயங்கர கோவத்தில் வந்துட்டுருக்கான். தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரான். பிள்ளைய கீழே போச்சோன்னா யாரும் வரக்கூடாதுன்னு திட்டிட்டு வரான். அங்கேருந்து தூக்கிட்டு வந்து எனக்கு தூக்கிட்டு வர தெரியாதான்னு சொல்லி திட்டிட்டு வரான். நேற்றெல்லாம் மழை வந்து வலிக்காமல் இப்போ தான் வலிச்சு விட்டுருக்கான் வாசலை. கோலம் கூட போடல இன்னைக்கு. எப்படி கோபமாக வரான்னு மட்டும் பார்க்கலாம். உப்பு வாங்கிட்ட சொன்ன கார்த்தி சொன்ன அப்படியா? இதை வந்து சைக்கிளில் வாங்கிட்டு வந்திருக்கான். இதுக்கு தான் ஆம்பளை பையன் வேணுங்கிறது. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாமா? என்னடா வெளியே வச்சுட்டு பயங்கர கோத்தில் செருப்புலாம் எங்கே பறக்குது பாருங்க. இங்கே பாருங்க, தூக்கி வீசிட்டோம். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம் பாருங்க. இட்லி அரிசி 1 கிலோ. இட்லி அரிசி வந்து இட்லிக்கு ஊற போடுறதுக்காக வாங்கிட்டு சொன்னேன். குழம்பு தூள், எண்ணெய். அவன் எவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு வந்திருக்கான்னு மட்டும் பாருங்க. வாழைப்பழம் சாமி கும்பிட்றதுக்கு. அது வந்து அரிசி மாவு இடியாப்பம் செய்ய போகிறேன். காலையிலேயே என் பையனுக்கு வந்து இடியாப்பம் வேணுமாம்மா, அதனால் வந்து இடியாப்பம். உளுந்து வடைக்கு வந்து உளுந்து, அப்பளம், அப்புறம் அதெல்லாம் என்ன காய்கறிகளா? ஓகே, காய்கறிகள் எல்லாம் வாங்கியிருக்கான் சாம்பார் வைக்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சாம்பார், புளிக்குழம்பு, அப்பளம், வடை, பாயசம். சாமி கும்பிட்றதுக்காக கேரட் பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், கத்திரிக்காய் சாம்பார், மாங்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். மஞ்சள் கயிறு வாங்கிட்ட சொன்னேன். சாமி கும்பிட்றதுக்கான ஜாமான்லாம் எங்கே காணோம்? சமைக்கிற ஜாமான் மட்டும்தான் வந்திருக்குது. அதில் இருக்கா? ஓகே. இந்த மஞ்சள் கயிறு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டிவி சவுண்டு குறையும். மஞ்சள் கயிறு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கழுத்தில் கட்டிக்குவேன். இன்றைக்கி வந்து தாடி பேருக்கு தாலி பிரித்து கட்டுவாங்க. நான் கழுத்தில் கட்டிக்குவேன். பிள்ளைகளுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் கையில் கட்டி விடுவேன். மஞ்சத்தூள், உப்பு, வெத்தலைப்பாக்கு எல்லாம் வாங்கியாச்சு. சாமிக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கியாச்சு. தேங்காய், பழம் எல்லாம், ஊதுபத்தி, கற்பூரம்லாம் வீட்டில் இருக்குது. அதனால் வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இத்தனையும் தூக்கிட்டு வர்றதுக்கு தான் என் பையன் வந்து இவ்வளோ கோவப்பட்டான். உங்கள் வீட்டில் பசங்க இப்படிலாம் வேலை செய்வாங்களான்னு சொல்லுங்கள். இதுக்கு தான் ஆம்பளை பையன் வேணுங்கிறது. எப்போவுமே கருவேப்பிலை மல்லி வாங்கிட்டு வர மாட்டான். இன்றைக்கி கருவேப்பிலை மல்லி வாங்கிட்டு வந்துட்டா பாருங்க என் பையன். இதுக்கு தான் எனக்கு ஆம்பளை பையன் வேணுங்கிறது. எனக்கு கொடுத்த பொக்கிஷம் என் பையன். இங்கே கொஞ்சம் கட்டு, சிரிச்சிரு. இவன் தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது. ஓகே, நான் இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் சமைச்சு முடிக்கிறேங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவே எடுத்து காட்டுறேன். ஓகேவா? பாய்.